அண்மை செய்தி. நீலகிரி மாவட்டத்தில் வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கும் ஸ்ட்ராங் ரூம் சிசிடிவி செயலிழந்துள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தற்போது சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்துள்ளதாக ஒரு அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து விசாரணை ஏதேனும் மேற்கொண்டு வருகிறார்களா? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக கடந்த 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. குறிப்பாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, பாஜக வேட்பாளர்களிடையே கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் கடந்த 19ஆம் தேதி உதகை சட்டமன்ற தொகுதி குன்னூர், கூடலூர், பவானிசாகர், அவினாசி, மேட்டுப்பாளையம் ஆகிய 6 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 6 நாடாளுமன்ற தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு பெட்டிகள் உதகை அருகே உள்ள காக்காத்தோப்பில் அமைந்துள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் சுமார் 173 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று பாலிடெக்னிக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள கட்சி பிரமுகர்கள் பார்க்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் பயன்படாமல் இருந்து வருவதால் கட்சி பிரமுகர்களிடையே கடும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருந்தது. இதனை மாவட்ட நிர்வாகம் இது குறித்து கேட்டபோது சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சிசிடிவி கேமராக்கள் சிறிது நேரம் இயங்கவில்லை எனவும் தற்போது அதனை சரி செய்துள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகமும் பிளஸ் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் கேட்டபோது அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.